தசா புக்தி என்றால் என்ன என பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திசை என்பது ஒரு கிரகத்தின் ஆதிக்க காலம், புக்தி என்பது திசையின் உட்பிரிவு ஆகும். பொதுவாக நடைமுறையில் இருப்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விம்சோத்ரி திசாபுக்தி முறையாகும். இந்த முறை என்பது 120 வருடம் ஆகும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. அதனை தான் திசை என்று கூறுவோம். பொதுவாக நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. நம்ம பிறந்த நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியோட திசை முதல் திசையாக நடக்கும். அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக கேது திசையும், பரணி பூரம் பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசையும், கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசையும், ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசையும், மிருகசீஷம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசையும், திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசையும், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு குரு திசையும், பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சனி திசையும், ஆயில்யம் கேட்டை ரேவதியில் பிறந்தவங்களுக்கு புதன் திசையும் நடக்கும். நம்ம பிறக்கின்ற போது நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தில் எவ்வளவு இருப்பு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த திசையுடைய மீதி காலங்கள் நடக்கும். பொதுவாக 24 மணி நேரம் கொண்டது ஒரு நட்சத்திரம். அதில் உங்களுக்கு ஒரு 10-15 மணி நேரம் போயிடுச்சுன்னா அந்த 15 மணி நேரம் போனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய நேரத்தை கணக்கு பண்ணி திசையில் இருப்புன்னு கண்டுபிடிப்போம். அதில் சுழற்சி முறையாக உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசை நடக்கும். பொதுவாக ஒருத்தருக்கு முதல் திசையாக உங்களுக்கு சுக்கிர திசை நடந்ததுன்னா அதுக்கு அடுத்து சூரிய திசை நடக்கும். எல்லாருக்கும் எல்லா திசையும் வராது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவங்க வாழற காலம் வரைக்கும் தசாபுத்தி நடக்கும். அந்த தசாபுத்தி முறையில் எந்த கிரகத்தோட திசை நடக்குதோ அந்த கிரகத்துடைய ஆதிக்க பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த கிரகம் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எந்த நிலையில் இருக்குது, நல்ல சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்றத கொண்டு தான் அதோடைய பலன்களை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். தசாபுத்தி பலன்களில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு திசையை ஒருத்தரை ஒரு பெரிய லெவலில் ஒரு உயர்வை கொடுத்ததும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு திசையை அவங்க ஜாதகரை ஒரு பெரிய லெவலில் நெருக்கடியை கொடுத்ததும் உண்டு. இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. தசாபுத்தி என்றால் என்ன என்பதனை பற்றி கூறினேன். அடுத்தடுத்த பதிவில் புதிய தகவல்களை சொல்கிறேன்.